எனக்கு ஒருவர் நடிகர் விஜயின் பரம ரசிகராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எழுதியிருந்தார், நீ அடிக்கடி விஜயின் செய்தியை போடுற, வேற நியூஸ் இல்லையோன்னு கேட்டார். நிச்சயமாக வேற நியூஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் தேடி பார்க்குற நியூஸ் எல்லாம் நடிகர் விஜயின்றையும் முதலமைச்சர் விஜயின் நியூஸும் தானே தேடி பார்க்குறீங்க. அதனால அந்த நியூஸில் நாங்கள் போட வேண்டிய நீங்கள் இப்போ எங்கள்ட கோயிலில் கும்பாசம் நடந்துன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கவா போகிறீங்க? இல்லைத்தானே. அப்போ அதை நீங்கள் இப்படியா நாட்கள் இருக்கும் பொழுது நாங்கள் மட்டும் என்ன முட்டாள வேறு மாதிரி போனோம்டா எப்படி எங்களுக்கு வாய்ப்புகள் வேறுமென்றதை நாங்களும் புரியக்கூடியதாக இருக்குது. அதாவது உங்களுக்கு இன்னும் விளங்காட்டி நான் என்ன செய்ய முடியும்? அதாவது இப்போ வர்ற நியூஸ் கூட அது வேணால் அதிகம் வருது. ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆர்கே நகரில் வந்து ஒரு சிறிய கற்பழிப்பு இல்லாட்டி ஒரு சிறு பெண்ணை ஏதோ ஒரு வகையில் பாலியல் உட்படுத்தப்பட்டிருக்கார். யார் அதை செய்ததுன்னு பார்த்தால் உங்களோட கட்சியில், அதாவது நீங்கள் விரும்புகிற, நீங்கள் ஆசைப்பட்ட தமிழகம், நீங்கள் ஆசைப்பட்ட தமிழ்நாடு, அப்படி ஒரு நாட்டுக்கு இப்போ முதலமைச்சராகப்பட்ட அந்த தாவேகா கட்சியிலிருந்து தான் ஒரு வட்ட செயலாளர் வண்டுமுருகன் இந்த பெண்ணை ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் என்றதை இப்போ காவல்துறை கைது செய்திருக்கு. ஸோ அது நான் சொல்லல, தமிழ்நாட்டிலேருந்து வந்த நியூஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனே கோவிச்சு கொண்டு நீங்கள் எழுதுறீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஸோ அடுத்த பார்த்தோம்னா நம்முடைய இலங்கையில் உள்ளவர்கள் இந்த கற்பழிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெருமையாக நினைப்பீங்க. ஆஹா, நம்ம தலைவன் குரூப்பு கற்பழிச்சுட்டு பெருமையாக நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் எழுதுங்க. அதாவது இன்னொரு விடயத்தை நான் இலங்கையில் நான் யோசிச்சு பார்த்தேன். தனியாக இந்த தமிழர்கள், அங்கே முஸ்லீம் தமிழர்கள் இருக்கிறார்கள், எங்களோட சைவ தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த சைவ தமிழர்கள்லாம் இப்படியான பைத்தியங்கள் இருக்கிறார்களா? அதாவது விஜய் என்று கொடியை கொண்டு அங்கே திரிகிறார்களா? அப்படி இல்லாட்டி முஸ்லீம் தமிழர்களே இப்படியான பைத்தியங்கள் இருக்கிறார்களா? நான் உண்மையாக அவர்களை பற்றி ஒரு வீடியோ பார்த்ததில்லை, அவர்களை பற்றி ஒரு வீடியோத்தை பார்த்ததில்லை. என்னை பொறுத்தவரை எந்த மனதுக்கு என்னமோ அவர்களை செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர்கள் வேறு மாதிரியான விடயங்களை செய்கிறவர்கள், அவர்கள் பிஸ்னஸ், அவர்கள் பணம் சம்பாதிக்கும் முடியாது, அவர்கள் தங்களோட பரம்பரையை உயர்த்தும் முடியாது, அவர்கள் குடும்பத்தை உயர்த்தும் முடியாது, அப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் அந்த அங்கே உள்ள முஸ்லீம் சகோதரர்கள். அருமையான விடயம், நான் கூட சொல்ல வரல. அதாவது கணிப்பென்று சொல்லுது அப்படின்னா அந்த இலங்கையில் வந்து தமிழினம் அழியாதுன்றது. ஏனென்றா அந்த முஸ்லீம் இனம் பெருகி கொண்டு வர்றது காரணமே அங்கே அவர்கள்லாம் அதிகம் பெருகி கொண்டு வரார்கள். அதால் தமிழ் பேசும் அங்கே சொந்தங்கள் அங்கே இருக்கும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. மதம் வேறையாக இருந்தாலும் ஆனால் மொழி அங்கே அழியாதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அங்கே கடைசி வரை முஸ்லீம்கள் வாழ்வார்கள் என்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கண்ட சைவ மதங்கள் இருக்க போகிறதில்லை அங்கே. அதே மாதிரி சிங்களவர்களும் இருக்க போகிறதில்லை. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான் முழுக்க அந்த முழு நாடையும் ஆளுவார்கள் என்றதில் ஒரு கணிப்பு சொல்லுது. ஸோ அந்த கணிப்பின்படி பார்க்கல இப்போ நீங்களும் இப்படியான பைத்தியங்களை செய்கிறீர்களா அல்ல இல்லையா என்ற என்னுடைய தாழ்மையான கேள்வி. அந்த முடிஞ்ச அந்த கேள்விக்கு பதில் எழுதுங்க. இல்லை அப்படி ஒன்று நாங்கள் கேள்விப்படையில்லை, நான் உண்மையாக சொல்ல போனால் அப்படி கேள்விப்படையில்லை, நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா எழுதுங்க. நிச்சயமாக அது ஒரே குறை சொல்கிற நோக்கத்தோடு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடிகர் விஜயின் ஆட்சி ஆரம்பிக்க முன்னமே இந்த சிறுமியை எப்போ இந்த தேர்தல் நடக்கப்பட்ட இந்த பிரச்சனை, இந்த தேர்தல் வெற்றி வரமட்டும் காவல்துறை வெயிட் பண்ணி இருக்குது. அதாவது முடிவு வரமட்டும் வெயிட் பண்ணி அது இப்போதான் இவரை அரெஸ்ட் பண்ணி இருக்குது என்றதை குறிப்பிட்டார்கள். ஸோ தயவு செய்து நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணும். எங்களுக்கு என்ற ஒரு தனி குணம் இருக்குது. அந்த குணத்தோடு நாங்கள் வாழ்ந்த மண்டத்தான் நாங்கள் காட்டுக்கு இருந்தாலும் புலியாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.